ஹாப்பி மார்னிங். பிஸ்னஸில் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். எப்படி அழிவு காலம் வரப்போகுது இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் கடை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஷோரூம் வச்சு அதில் எம்ப்ளாயீஸ் வச்சு நீங்கள் ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு அழிவு காலம் வரும்ன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்ன நம்ம கேமராவில் ஒரு ரீல் போடுவோம். அந்த ரீலை போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் வரும். அந்த ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டுடியோவில் கொடுப்போம். அவங்க க்ளீன் பண்ணி ஒரு பேப்பரில் அதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் என்னாச்சு, அதே கேமராவில் திருப்பி ஒரு ரோல் போட்டோம், கலர் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் கொடுப்போம். அந்த கடையில் ஒரு பெரிய மஷின் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ரீலில் விட்டாங்கனாக்கா பேப்பரில் பிரிண்ட் ஆகி ஃபோட்டோஸ் வந்துடும். இதுக்கு நெக்ஸ்ட் என்னாச்சு, டிஜிட்டல் கேமராஸ் வந்துச்சு. டிஜிட்டல் கேமராஸில் ஒரு ஸ்டோரேஜ் ஒரு சிப்பை போட்டுட்டு அந்த சிப்பை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டோம்னா படம்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டு பரிமாணம் என்ன ஆச்சுனாக்கா மொபைல் ஃபோன். மொபைல் இப்போ கேமராஸ் ரொம்ப நல்லா வருது. இப்போ ஒரு படமே எடுக்கலாம், ஒரு சீரியலே எடுக்கலாம், அவ்வளோ நல்லா வருது. இப்போ சாம்சங் S26 S24லாம் அவ்வளோ அற்புதமாக கேமராஸ் 3 போய் தொட்டுட்டு வருது. ஓகே, அப்போது நீங்கள் அந்த கேமரா கம்பெனி, அந்த ரோல் கம்பெனி, அந்த ஸ்டுடியோ, அந்த பெரிய பெரிய மஷின் வச்சுருந்தவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா தே டிட் அப்கிரேட் டு டெக்னாலஜி. இப்போ ஃபூஜின்னு ஒரு கம்பெனி இருந்தது, ஆர்ஓன்னு ஒரு கம்பெனி இருந்தது, பேனசோனிக்னு ஒன்று இருந்தது, யாஷிகான்னு ஒன்று இருந்தது. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஜப்பனீஸ் கம்பெனிஸ் இருந்தது, நிறைய கம்பெனிஸ் இருந்தது. எங்கே போனாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா தே டிட் அப்கிரேட் டு டெக்னாலஜி, தே டிட் அப்கிரேட் டு நியூ சேஞ்சஸ். நீங்கள் சேஞ்சஸ்க்கு அப்கிரேட் ஆகலைன்னா அழிவு நிச்சயம். இப்போ அண்ணாச்சி கடையாகவே இருந்ததுன்னா அழிவு தான். அவங்க சூப்பர் மார்க்கெட் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் பிழைச்சிப்பாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட வியாபாரம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேறு மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, வேறு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது. இப்போ அந்த சிட்டி அண்ட் வில்லேஜ் டிவைடு போயிடுச்சு. அமேசான் எல்லா பக்கமும் இருக்குது, ஜொமேட்டோ எல்லா பக்கமும் இருக்குது, ஸ்விக்கி எல்லா பக்கமும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் ஒரு சின்ன வில்லேஜில் கூட போய் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த நீங்கள் போடுற துணி அவங்களும் போடுறாங்க, அவங்க கட்டுற வாட்ச் நம்மளும் கட்டுறோம். ஸோ சிட்டி அண்ட் வில்லேஜ் டிவைடு முன்ன இருந்தது. ஏன்னா இங்கே இந்த கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இருந்தப்போ இருந்தது. இப்போ ஆன்லைன் எல்லாம் வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுக்குறான். அப்போது நீங்கள் இந்த சேஞ்சஸை நீங்கள் எடுத்துக்கல, நீங்கள் ஏற்றுக்கல, இல்லை நான் பழைய சிஸ்டமில் தான் இருப்பேன், பழைய பஞ்சாங்கம் தான் வச்சுட்டு உட்காந்துருப்பேன்னா இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிங்க. நான் திருப்பி சொல்ல மாட்டேன். ஆன்லைன் இஸ் த நெக்ஸ்ட், சோஷியல் மீடியா இஸ் த நெக்ஸ்ட் சேஞ்ச் விச் இஸ் ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட். இதுக்கு நான் இன்னும் நெக்ஸ்ட்டு ஏஐன்னு வருது. இப்போ அதில் என்னென்ன அப்கிரேட் ஆக போகுதோ அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸும் நம்ம